வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோடு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோத்தை நம்ம அப்லோடு பண்ணணும். ஓல்டு ஃபோட்டோவை அப்லோடு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பேக்ரவுண்ட் அதில் இருக்கணும், உங்கள் நேம் இருக்கணும், டேட்டு இருக்கணும், ஃபோட்டோ எப்போ இருக்கணுமோ அந்த டேட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்டுடியோவில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸ்டுடியோ உங்கள் வீட்டுக்கும் ஸ்டுடியோவுக்கும் ரொம்ப தூரமாக அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம சொல்கிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்களே வந்து ஃபோட்டோவை எப்படி தயார் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் செல்ஃபோன் இருக்கும். உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் நல்லா பகல்லையோ அல்லது நைட்லையோ இரவுலையோ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஃபோட்டோ 2-3 ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அப்லோடு பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒன்று நீங்கள் ஒயிட் துணி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை நீங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஒயிட்டாக மாற்றணும், ஒயிட் பேக்ரவுண்டாக மாற்றணும். ஒயிட் பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கு அதை எப்படி மாற்றலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு இமேஜ்னு இருக்கும், இதில் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் எந்த இடத்துல இமேஜ் வச்சுக்கணும் அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிடும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஆடு பேக்ரவுண்ட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இங்கே கலர் இருக்கும் நடுவில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் இங்கே இருக்கும், இந்த வெள்ளையை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒயிட்டாக மாறிடும். மாறின உடனே இங்கே டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இங்கே டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்த உடனே உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறிடுச்சு. அதுக்கு தினசரிங்க இன்னொரு வெப்சைட்டுக்கு, அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது 2வது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த உடனே இங்கே வந்து உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். கேப்டர் டைப் பண்ணிக்கணும். நீங்க டேட்டு எப்போ நீங்க எடுத்தீங்களோ அந்த டேட்டு இந்த கொடுத்துக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜெனரேட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. உங்கள் கீழே உங்கள் பேர் உங்கள் டேட்டு வந்துருச்சு. இங்கே அவ்வளோதான். இங்கே டவுன்லோடு நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதாவது உங்களுக்கு அவங்க கேட்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் 3.5 சென்டிமீட்டர் வித்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஹைட்டு வந்து 4.5 சென்டிமீட்டர். இது வித்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கு என்ன செய்றீங்க, சைனையும் நீங்கள் என்ன செய்வீங்க, ட்ராப் பண்ணுறீங்க. திருப்பி அதையும் போங்க. அதில் போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சைன் இருக்கும். இந்த சைனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே கீழே
எந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இந்த இருக்கு ஓப்பன் கொடுத்துருங்க, டவுன்லோடு கொடுத்துருங்க. அவ்வளோதான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனையும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற கேபியும் உங்களுக்கு வந்துருச்சு கரெக்டாக. அவங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 கேபிக்குள்ளே கேட்டுருக்காங்க. இவன் வந்து 37 கேபிலே வந்திருக்கு. அதே சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 20 கேபிக்குள்ளே கேட்டாங்க, 10 கேபி வந்துருச்சு. அவங்களே வந்து எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த விதமான கஷ்டமும் சிரமமும் நீங்கள் பட தேவையில்லை. 2 நிமிஷத்தில் நீங்கள் கிராப் பண்ணி முடிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு பண்ணி முடிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் நீங்கள் அந்த சைஸுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போதே நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க, அதில் ஆள் கொடுங்க. அப்போதே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புது புது அப்டேட்டுலாம் அந்த சேனல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.